கண்டுபிடிச்சிட்டோம்னா எங்க கிறிஸ்து ஊத்தவரார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? முதல் இந்த திராட்சை ரசம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒவ்வொருக்கா வசனம் போல நம்மளுக்கு நேரம் பத்தாது. ஆனா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால நேரடியான அந்த பொருளுக்குள்ள போலாம். திராட்சை ரசம் என்பது உடன்படிக்கையும் குறிக்கும். இப்படி இயேசு கிறிஸ்து அவரோட கடைசி ராவிருந்துல திராட்சை ரசத்தை என்னுடைய புதிய உடன்படிக்கை என்று எல்லாருக்குமே கொடுக்கிறார். அதே நேரத்துல திராட்சை ரசம் சத்தியத்தையும் குறிக்கும். இப்போ இந்த புதிய உடன்படிக்கையும் சத்தியத்தையும் பழைய இதுக்குள்ள ஊத்தவே முடியாது. பழைய துருத்திக்குள் ஊத்தவே முடியாது. அப்போ பழைய துருத்தினா என்ன, புதிய துருத்தினா என்ன, இதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த பழைய துருத்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி புது துருத்திக்குள்ள வரலாம். புது துருத்திக்குள்ள மட்டும் தான் இதை ஊத்துவாராம். புதிய உடன்படிக்கை, அப்புறமா புது சத்தியத்தை ஊத்துவார். அப்ப இந்த புது துருத்தினா என்ன? இந்த பவுல் சொல்றார். எது இந்த புது துருத்தி? 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இந்த புது சிருஷ்டிக்குள்ளதான் கிறிஸ்துவின் உடன்படிக்கையை ஊத்துறார். இந்த உடன்படிக்கை தான் மூலியமா பிறந்தவர்கள் தான் நாம. இந்த புது சிருஷ்டிக்குள்ளதான் அவரோட சத்தியத்தையும் கொடுக்குவார். பழைய சிருஷ்டிக்குள்ளே வராது, அத்தா பழைய துருத்தி. அந்த பழைய சிருஷ்டிக்குள்ள இந்த உடன்படிக்கையும் இந்த சத்தியம் போனா அதோட வல்லமை ஏற்கனவே எழுந்துட்டு இருக்குது. அதுக்கு வல்லமை இல்ல, அதாவது ஸ்ட்ராங்கா இல்ல, வெடிஞ்சிடும். இந்த சத்தியங்களை ஏத்துக்கொள்ளவே முடியாது. நிறைய பேர் இருந்தாங்க கிறிஸ்துவ காலத்திலே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னோட சரீரத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, பழைய துருத்திகள் இந்த மாதிரி போதனை எல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு, இதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா உள்ள வந்து அவங்க வெடிச்சிடுவார்கள். அவர்களால் ஏத்துக்கொண்டு நடக்க முடியாது. இன்னைக்கு கூட நம்ம மத்தியில நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட வழிகள் இப்படித்தான், அவரை பின்பற்றி வந்தா இந்த மாதிரி சில நமக்கும் உபத்திரவங்கள் வரும். ஏன் வரும்? நம்மளுடைய விசுவாசத்தை மேலும் பலப்படுத்துறதுக்கு. அப்படின்ற போதனைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே உலக பிரகாரமான ஐஸ்வர்யம். ஏன் பாத்தீங்கன்னா இன்னும் புது சிருஷ்டியாக மாறல. புது சிருஷ்டிக்குள் மட்டும் தான் அவரோட புதிய உடன்படிக்கை ஊத்துறார். அந்த புதிய உடன்படிக்கைக்குள் கை வைக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவோட பந்தியை அனுசரிக்கிறவர்கள். இப்ப நம்ம கூட எதுக்குதான் நம்ம தொடர்ந்து போயிருக்கிறோம் பாத்தீங்கன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப நம்ம அதை செய்யணும்னா நாம கூட என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டியா இருக்கணும். இது ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் புது சிருஷ்டி ஆயிட்டேன், அது அல்ல. ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு அடையாளம். ஆனா சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் தான் புதிய சிருஷ்டி. பழையவைகள் ஒளிஞ்சு போயாச்சு, பழைய வாழ்க்கை போயாச்சு. இப்ப வாழ்ந்து இருக்கிற வாழ்க்கை புது வாழ்க்கை, வசனத்தின்படி வாழ்ந்து இருக்கிற வாழ்க்கை. இவர்களுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து அவரோட சத்தியத்தையும் ஊத்துவாரு. அதை ஊத்துன உடனே அவர்களுக்குள்ள இருக்கிற வல்லமை, பரிசுத்தாவினால் கிடைக்கப்பட்ட வல்லமை மூலியமாக அவர்கள் வெடியமாட்டார்கள் தான். புரியுதுங்களா? இந்த சத்தியத்தை வீணாக்க மாட்டார்கள். அதை உள்வாங்கி அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை வலிஞ்சு கொடுக்குவார்கள். எப்படி ஒரு துருத்தி அது உள்ள வந்து இருக்கிற அழுத்தத்தின் மூலியமாக வெடியாமல் அதுவும் கொஞ்சம் விரிஞ்சி வளரணும், அதாவது பெருசாகணும். இந்த மாதிரி நம்ம இந்த சத்தியத்தை உள்வாங்கின உடனே கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் வளர்ந்தவர்களாய் மாறி வருவோம். இனி நாம் குழந்தைகளா அல்லாமல், இனி பாலை மற்றும் குடிச்சு நிற்கிறவர்களை அல்லாமல், சத்திய ஆகாரம் பலமான ஆகாரத்தை உட்கொண்டு கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துனே வந்து நிற்கிறோம். உள்ள ஒரு அழுத்துதலும் இருக்கும். அந்த திராட்சை ரசம் நொத்தித்தல் ஆகணும், ஃபர்மெண்ட் ஆகும்போது அதுக்குள்ள ஒரு அழுத்துதலும் வரும். அதே மாதிரி நமக்குள்ள கூட இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள ஒரு சின்ன உபத்திரவும் இருக்கும். அதன் மூலியமாக உள்ளுக்குள் அழுத்துதலும் இருக்கும். ஆனாலும் இந்த புதிய சிருஷ்டி என்ன பண்ணனா, அதுக்கு வலிஞ்சு கொடுத்து உள்ள சுத்தமாக வைத்துக் கொண்டு சத்தியத்தையும் உடன்படிக்கையும் சிந்தாமல் அது நல்ல ஒரு துருத்தியாக மாறி நிற்கும். அதை தான் நாமளும் இன்னைக்கு இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள மட்டும் தான் அவரோட சத்தியத்தையும் உடன்படிக்கையை கொடுக்கிறாருன்னா புது சிருஷ்டிகளுக்குள்ள மட்டும் தான். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கலாம், சபை மத்தியில நிறைய பேர் உடன்படிக்கை செய்தவர்களா இருக்கலாம். அதாவது ஞானஸ்தானம் செஞ்சு சபைக்கு வாரந்தோறும் ஞாயிறுதோறும் சரியான நேரத்துல வருகிறவர்களா இருக்கலாம். ஆனாலும் புது சிருஷ்டியாய் மாறலனா நமக்குள் அவரோட உடன்படிக்கை இல்ல. அந்த உடன்படிக்கையில் கை கொள்ளாதவர்கள், அதாவது உடன்படிக்கையோட பங்கு எடுக்காதவர்களுக்கு கிறிஸ்துவோட பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார்.